இந்த நாளுடைய கர்த்தருடைய வசனத்துக்கு ஆதாரமாய் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 9:27. அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்றான். ஜெபிப்போம். மகா இரக்கமும் சிநேகம் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு தயவாய் பேசும். வசனத்தின் ஆழங்களை நாங்கள் புரிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அடியனுடைய வாயிலே நம்முடைய வார்த்தைகளை நீர் போடும். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஒருவராயிலும் வெறுமையாய் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து போகாதபடிக்கு நம்முடைய வசனத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து போக கர்த்தர் கிருபை பாராட்டும். நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தையாய் இது காணப்படுகிறது. கீசின் குமாரனாகிய சவுல் தன் தகப்பனுடைய கழுதைகள் காணாமற் போனபடியினாலே தகப்பன் கீஸ் சவுலை பார்த்து சொன்னான், நீ போய் காணாமற் போன கழுதைகளை தேடி அவைகளை அகப்படுமானால் பிடித்து கொண்டு வா என்று வேலைக்காரனோடு கூட அனுப்புகிறார். பல இடங்களிலே சுற்றி நடந்து எங்கும் காணாதபடியினாலே கடைசியாய் சோர்ந்து போய் சவுல் வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், நாம் திரும்பி நம்முடைய இடத்திற்கு போய் விடுவோம். காரணம், கழுதைகள் மேல் இருக்கிற வருத்தத்தை விட்டுவிட்டு இனி நம்முடைய தகப்பன் நமக்காக என்ன செய்வார்? கவலைப்படுகிறவராய் காணப்படுவார். அதனால திரும்பி போவோம் என்று சொல்லி திரும்பி வருகிற வழியிலே அங்கே வேலைக்காரன் சொல்கிறார், இந்த பட்டணத்திலே ஒரு தேவ மனுஷன் ஒருவன் இருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாமா? 6வது வசனம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேலைக்காரன் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை குறித்து நன்றாய் என்ன செய்திருந்தான்? அறிந்திருந்தான். வேலைக்காரனுக்கு இருக்கிற அறிவு எஜமானுக்கு இல்லை. சவுலு அவன் பிசாசினால் பீடிக்கப்பட்டு அவன் அதிகமாய் வேதனைப்படுகிற வேளையில அவனுடைய வேலைக்காரன் ஒருவன் தான் இவ்விதமாய் சொல்லுகிறான், பெத்லகேமிலே ஒருவன் இருக்கிறான், அவன் வாசிப்பதில் எப்படிப்பட்டவன்? தேறினவன். அதே போல நாகமானுடைய வீட்டிலே ஒரு சிறு பிள்ளை வேலைக்காரியாய் காணப்பட்டவள். அவள் தன் தேசத்தினுடைய தீர்க்கதரிசியை என்ன செய்திருந்தால் அறிந்திருந்தவளாய் காணப்பட்டாள். அவள் சொல்லுகிறாள், என் ஆண்டவன் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்திற்கு போவாரானால் அவர் என்ன செய்வார்? குணமடைவார் என்று சொல்லி சொல்லுகிறவளாய் காணப்பட்டார். அருமையானே, இன்றைக்கு வேலைக்காரர் என்று சொல்லும் போது மனுஷர் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? அற்பமாய் நினைக்கிறவர்களாய் காணப்படுகிறார். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கள் ஜீரோ. அவங்க எப்போ பார்த்தால் நமக்கு எப்படி இருப்பார்கள்? வேலை தான் செய்து கொண்டு இருப்பார்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் நான் வாசிக்கிற வேளையில்
வேலைக்காரன் அறிந்தது அளவிற்கு வேறு யார் அறியவில்லை. ஆபிரகாமுடைய வீட்டிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய பெயர் எலியேசர். அந்த வீட்டிலே பிறந்து வளர்ந்தவன், வீட்டு விசாரணைக்காரனாய் காணப்பட்டவன். அவன் தன்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு பெண் பார்க்கும்படிக்கு அழைக்கப்பட்ட போது அவன் ஜெபித்து சகல காரியத்தை அறிந்து தேவ சித்தத்தின்படி தன் எஜமானுடைய குமாரனுக்கு பெண்ணை அழைத்து வந்ததை நாம் வாசிக்கிறோம். நான் அதெல்லாம் சற்று அப்புறம் வைக்கிறேன், ஒரு முன்குறிப்பாய் மட்டும் அதை சொல்லியிருக்கிறேன். இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சவுலும் வேலைக்காரனும் சாமுவேலை சந்தித்தார்கள். சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறார், கழுதைகளை குறித்து என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். சகல இஸ்ரவேலரின் அபேட்சையும் யாரை நாடுகிறது என்றால் உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்று சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இரவு சாமுவேலுடைய வீட்டிலே தங்கினார்கள். அதிகாலமே எழுந்திருந்து அவர்கள் புறப்பட வேண்டிய நேரம் வந்தபோது சாமுவேலும் சவுலோடு கூட சேர்ந்து நடக்கிறவனாய் காணப்படுகிறார். அப்படி வரும்போது சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், அதற்கு நீ இப்பொழுது என்ன செய், என்னோடு கூட தரித்து நில் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான இங்கே வசனத்தை நான் வாசிப்போமானால், இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே என்ன செய், தரித்து நில். தேவ ஆலோசனையை கேட்க வேண்டுமானால், தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டுமானால், நமக்குரிய தேவ வார்த்தையை கேட்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் தரித்து நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கு. ஒரு இடத்திலே நிலையாய் நிற்கும் போதுதான் கர்த்தருடைய சத்தத்தை நாம் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேரும் அங்கே நின்றார்கள். வேலைக்காரன் முன்னே நடந்து விட்டான். இப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து சவுலை என்ன செய்தானாம், அபிஷேகம் பண்ணுகிறவனாய் காணப்படுகிறார். யோசித்து பாருங்கள். இந்த காலை வேளையிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தரித்து நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அதை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதற்கு பிறகு நடந்த காரியம் என்ன? 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட சேர்ந்து என்ன செய்து தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அடுத்தது என்ன? இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். நன்றாய் கவனிப்போம். ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். அடுத்தது சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடே கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். அங்கே மறுபடியும் நான் வசனத்தில் வாசிக்கும் போது அவருடைய அடையாளம் என்ன? 9வது வசனம் 10:9, சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார், அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றே நிறைவேறிற்று. நல்ல கவனிப்போம். தரித்து நின்றவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் முதலாவது அபிஷேகம். எப்படிப்பட்ட அபிஷேகம்? இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறவனாய் காணப்பட்டார். 2வது தேவ ஆவியானவர் அவனுக்கு என்ன செய்யப்பட்டார், கொடுக்கப்பட்டார். 3வது காரியம், தேவன் அவனோடு கூட என்ன செய்தார், இருந்தார். 4வது காரியம் அங்கே வசனத்தில் வாசிக்கும் போது நாம் கற்றுக்கொண்டோம், கர்த்தர் அவனுக்கு வேறே இருதயத்தை என்ன செய்தார், கொடுக்கிறவராய் காணப்பட்டார். 5வது காரியம், சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் அன்றைக்கே அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது, நிறைவேறுகிறதாய் காணப்பட்டது. இந்த காலையில் என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, நாம் தேவ சத்தத்தை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் தரித்திருக்க வேண்டியது அவசியமான காரியம்.
தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற தம்முடைய நன்மைகளை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் அவருடைய சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் அவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். வசனத்தை பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற வேளையில அங்கே வசனம் சொல்கிறது. 11 முதல் வாசிங்கம்மா. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் என்ன செய், நில். எங்கே நிற்க வேண்டும்? பர்வதத்திலே நிற்க வேண்டும். அப்பொழுது என்ன ஆகும்? வசனத்தில் என்ன வாசிக்கிற வேளை நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வசனத்தை பாருங்கள். அங்கே 12வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் என்ன செய்தது? உண்டாயிற்று. தீர்க்கதரிசியாகிய எலியா செய்ய வேண்டிய காரியத்தை அல்லது திட்டத்தை தேவன் அவனுக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். எந்த சூழ்நிலையில்? யேசபேலுக்கு பயந்து ஓடுகிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு குகையிலே போய் படுத்து கொண்டான். முதலாவது கர்த்தருடைய தூதன் வந்து அவனை போஷித்தான். அவன் புசித்து மறுபடியும் படுத்து கொண்டான். இரண்டாவதும் கர்த்தருடைய தூதன் வந்து தட்டி எழுப்பி ஆகாரத்தை கொடுத்தான். அதை புசித்தான். அதை புசித்து அந்த போஜனத்தின் மிகுதினாலே அவன் ஒரே பெண்ணும் தேவ பர்வதம் மட்டும் என்ன செய்தானாம்? நடந்து வருகிறவனாய் காணப்பட்டான். அங்கே வந்ததான சந்தர்ப்பத்திலே தான் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் பேசினால் என்னத்தை பேசுவார்? நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய வேலை எதுவோ அதை பேசுகிறவராய் காணப்படுவார். நன்றாய் கவனியுங்கள். நம்மை குறித்த ஒரு திட்டமும் தீர்மானமும் தேவனிடத்திலே உண்டு. அவர் வெறுமையாய் பேசுகிறவர் அல்ல. நம்மை குறித்த ஒரு விசேஷித்த தீர்மானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய இருதயத்தின் ஆழத்திலே காணப்படுகிறது. அதைத்தான் அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். எலியாவே, உன்னுடைய ஸ்தானத்திலே உனக்கு பிறகு ஒரு மனுஷனை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். அவன் எலிசா. அதற்கு பிறகு இஸ்ரவேலிலே ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ண, 2 பேரை அபிஷேகம் பண்ண வேண்டும் ராஜாவாக. ஆசகேலை, யெகூவை ஆகிய 2 பேரையும் என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகம் பண்ண வேண்டும். இது அவருடைய திட்டம். எலியாவை குறித்து இன்றைக்கு நம்மை குறித்த ஒரு திட்டத்தை நாம் அறியும்படி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமா? யார் தேவ சமூகத்தில் இருக்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் தம்முடைய திட்டத்தை என்ன செய்கிறவர்? வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். மற்றவர்களுக்கு சொல்லுகிறது மட்டுமல்ல, நமக்கும் அவர் சொல்லுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறவர். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோமே, தரித்திருக்கிற ஒரு அனுபவம், ஒரே இடத்துல நிற்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அவசரப்படும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேச இயலாது. அவர் சமூகத்தில் யார் தரித்து நிற்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறவராய் காணப்படுகிறார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது காரியம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதற்கொண்டு நாம் வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதற்கொண்டு. முற்காலத்திலே நீங்கள் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. நம்முடைய ஜீவிதத்தில் செய்ய வேண்டிய காரியம் எதை தரித்து கொள்ள வேண்டும்? தரித்து நின்றால் கர்த்தர் பேசுவார் என்று உங்களோடு சொன்னேன்.
இப்பொழுது நாம் தரித்து கொள்ள வேண்டிய காரியம் இன்னது என்பதை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்கள், நீங்கள் கர்த்தருடைய மகிமையில வெளிப்படும்படிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை ஆகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை என்ன செய்யுங்கள்? அழித்து போடுங்கள். மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது. அவைகளில் அடங்கி இருக்கிற காரியங்களை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை சொல்லிவிட்டு என்ன செய்யுங்கள்? அவைகளை அழித்து போடுங்கள். இனி அவைகள் ஒரு நாள் ஜீவன் பெறக்கூடாது, அது அழிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் சொல்கிறார், இவற்றின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை என்ன செய்யும்? வரும். யார் இவைகளை விடவில்லையோ, தங்கள் வாழ்க்கையில் இருக்க பாவத்தை அழிக்கவில்லையோ, பாவத்தினுடைய கிரியைகளை ஒழித்து போடாதபடிக்கு காணப்படுகிறார்களோ, அவர்கள் மேல் எல்லாம் என்ன வரும்? தேவ கோபாக்கினை வரும். ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே, யாருக்குள்ளே? விபசாரர், பொருளாசைக்காரர், அசுத்த நிறைந்தவர்கள், மோகத்தினால் காணப்படுகிறவர்கள், பொருளாசைக்காரர், இப்படிப்பட்டதான மனுஷர்களுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே நீங்களும் என்ன செய்தீர்கள்? காணப்பட்டீர்கள். அங்க வசனத்தில் தெளிவாய் சொல்கிறார், நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். நமக்குள்ளேயும் பாவம் காணப்பட்டது. நாம் பாவமே செய்யலன்னு ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே பொய்யராக்கிறவர்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் பாவிகள் தான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால் நாம் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகள் எல்லாவற்றையும் நாம் நடப்பித்து வந்தோம். இப்பொழுது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 8வது வசனம், இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாய் இவைகளை எல்லாம் என்ன செய்யுங்கள்? முற்காலத்திலே உங்களுக்குள்ள என்ன இருந்தது? விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை காணப்பட்டது. நீங்கள் அவர்களுக்குள்ள இருந்து அதையும் செய்து வந்தீர்கள். ஆனால் இப்பொழுது முற்காலம் பிற்காலம் என்கிற 2 காலத்தை கர்த்தருடைய வேதம் பிரிக்கிறது. இப்பொழுது என்று சொன்னால் என்ன? கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு. இன்னும் நம்மகிட்ட என்ன இல்லை, என்ன போகல. இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கோபம் நம்மை விட்டு மாறவே இல்லை. அடுத்தது மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள். நம்ம எவ்வளவு கோபப்படுறோம், தூஷணம் எத்தனை பேசுகிறோம். கோபம் வந்துருச்சுன்னா உடனே கெட்ட வார்த்தையெல்லாம் வந்துடுது. இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? விட்டு விடுங்கள். இதெல்லாம் வேண்டாத காரியம், ஒரு தேவ பிள்ளைக்கு ஆகாத காரியம் இது என்று சொல்லிவிட்டு 9வது வசனத்தில் சொல்கிறார், ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யாதிருங்கள்? பொய் சொல்லாதிருங்கள். விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் என்ன செய்து கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. எப்படி புதிய மனுஷனை தரித்து கொண்டோம்? 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன ஆயிற்று? புதிதாயிற்று. அப்ப யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தால் அந்த பழைய சுபாவங்கள் நம்மை பற்றி கொள்ளும்.
அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே எப்போதும் காணப்பட நாம் கர்த்தருடைய கிருபையை நாட வேண்டியது அவசியமாயிருக்கு. நாம் இப்பொழுது கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாய் ஜீவிப்பது கர்த்தருடைய கிருபை. என்னுடைய சாமர்த்தியம் என்று சொல்ல ஏதுவே இல்லை, எல்லாம் கர்த்தருடைய கிருபை. எந்த இடத்துல பாவம் பெருகி இருக்கிறதோ அதே இடத்துல கிருபையும் என்ன செய்கிறது? பெருகி கொண்டிருக்கிறது. ஆகையினால கிருபையினாலே நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ நம்முடைய சரீரங்களை என்ன செய்திருக்கிறோம்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்து சபைக்கு எழுதும் போது இவ்விதமாய் சொல்லுகிறான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் என்ன செய்யப்பட்டேன்? அறையப்பட்டேன். யாகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன செய்திருக்கிறார்? பிழைத்தும் இருக்கிறார். அப்படியானால் என்ன? வசனத்தில் நான் வாசிக்கிறது, கீழ் வசனத்தில் வாசிக்கிற வேளையில வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்கள்? அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன் மரித்து போனவன், இனி அவன் உயிர் பெற போவது இல்லை. அதை போல நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டோம். ஆனால் நம்முடைய பழைய சுவாபங்கள் எல்லாம் சிலுவையில் என்ன செய்யப்பட்டது? அறையப்பட்டதாகவே காணப்படுகிறது. இனி ஒரு காலம் அந்த சுபாவம் நமக்குள்ளே என்ன செய்யாதபடிக்கு, வராதபடிக்கு, தலை தூக்காதபடிக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஆயினாத்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது கூட சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்ன செய்வார்? விடுதலையாக்குவார் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் 24, 25 வசனங்களிலே சொல்லும் போது சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை என்ன செய்கிறேன்? நான் செய்து விடுகிறேன். எனக்குள்ள இருக்கிற பாவம் அப்படி செய்ய பண்ணுகிறது. அப்ப அந்த பாவத்தை முற்றிலுமா என்ன செய்யணும்? கலைந்து போட வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில வாசிக்கிற வழியில, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு என்பது இல்லவே இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல், மாம்சத்துடைய கிரியையின்படி நடவாமல், ஆவியின்படி, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடி நாம் நடப்போமானால் நமக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்ன செய்திருக்கிறது? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து என்ன செய்திருக்கிறது? விடுதலை ஆக்கி இருக்கிறது. இப்பொழுது நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். அதைத்தான் இயேசு சொல்லும் போது சொன்னார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். விடுதலை ஆக்குற ஆவியானவர் நம்மோடு கூட காணப்பட வேண்டும். அவர்தான் நம்மை சத்தியத்தை குறித்து போதிக்கிறவர், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை என்ன செய்கிறவர்? கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகையினாலே நாம் எப்போதும் இந்த உலகத்தில் புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். புதிய மனுஷனை தரித்து கொள்வதற்கு என்ன செய்யணும்? 3வது காரியம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசி. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொண்டீர்களே. பழைய பாவ மனுஷனை தள்ளிவிட்டு ஓடுகிற நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த ஒரு காரியம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். இயேசு சொல்லும் போது சொன்னார், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி.
அடுத்து சொல்லும்போது சொன்னார், தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அங்கே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை குறித்த ஒரு குற்றபோதம் உண்டாயிருந்து, கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்தார் என்று விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானம் பெற வேண்டியது அவசியமாயிருக்கு. அப்படி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் யாரை தரித்து கொண்டிருக்கிறார்கள்? இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்விதமாய் நாம் ஒரு வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறோமோ அதை போல நாம் புதிய மனுஷர் என்கிற சாயல்லை கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும். பழைய மனுஷனுக்குரிய சுபாவங்கள் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? தலை தூக்கக்கூடாது. கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டுமே, அதற்குத்தான் ஞானஸ்நானம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்து, நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தா இயேசுவை போல உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரத்திற்கு வருவோமா? ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நாம் அனைவரும் அவர் மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அடுத்த வசனம், பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நீ அந்த மனுஷன் எழுந்திருக்கவே கூடாது. ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு மனுஷன் தன் பாவத்திற்காக என்ன செய்கிறான்? மரிக்கிறவனாய் காணப்படுகிறான். தண்ணீரில் அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஒப்பாக தண்ணீருக்குள்ளே முழுகிறான். எழுந்திருக்கும் போது அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலோடு கூட அவன் என்ன செய்கிறான்? இணைக்கப்படுகிறவனாய் காண்கிறான். இதுதான் ஞானஸ்நானம். அப்படி இணைக்கப்பட்டவமானால் பாவ மாம்சத்தின் சரீரம் இனி நம்மில ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? வெளிப்படவே கூடாது. ஏன் இன்னைக்கு அநேகர் பாவத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள்? கிறிஸ்துவினுடைய ஜீவனை அவர்கள் சரீரத்தில் என்ன செய்கிறது இல்லை? தரித்து கொள்ளாதபடியினாலே. கிறிஸ்து எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த காரியத்தை இன்னும் அதிகமாய் தங்களுடைய ஜீவிதத்திலே ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே பாவம் அவர்களுக்குள்ளே கடந்து வருகிறது. அருமையானே, இன்னும் சொல்ல போனால் அதே 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ள மாட்டாது. ஏன் பாவம் மேற்கொள்ளுகிறது? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படல. எதற்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம்? கிருபைக்கு, இயேசுவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். அவருக்கு கீழ்ப்பட்டிருப்போமானால் பாவம் நம்ம என்ன ஒரு காலம் என்ன செய்யாது? மேற்கொள்ளவே கொள்ளாது. ஏன்? வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனால் பிறந்தவனானால் அவன் பாவம் செய்ய மாட்டான். ஏன்? அவருடைய வித்து அவனுக்குள் என்ன செய்கிறது? தரித்திருக்க. அவருடைய வசனம் அவனுக்குள் காணப்படுகிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்யவே மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கிருபையாகிய கிறிஸ்துவுக்கு எந்த ஒரு மனுஷன்
தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில பாவம் அவனை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அப்ப ஞானஸ்நானம் எதை காட்டுகிறது? கிறிஸ்துவை தரித்து கொள்வதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். யார் பார்த்தாலும் எவர் பார்த்தாலும் நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கை, நம்முடைய கிரியைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதமாய் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போதுதான் கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை அல்ல, நம்மிலே கிறிஸ்துவை காண வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அந்தியோகியாவிலே காணப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வர காரணம் என்ன? அவர்கள் அமிதமாய் கிறிஸ்துவிற்குரியவர்களாய் நடக்கிறவர்களாய் காணப்பட்டார். முதல் அந்தியோகியா கிறிஸ்தவர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. யாருக்கு? விசுவாசிகளுக்கு. இன்னைக்கு விசுவாசி என்று சொல்கிறோம், நாம் கிறிஸ்துவினுடையவர்களாய் காணப்படுகிறோமா? கிறிஸ்துவின் சுபாவம் நம்மிலே வெளிப்படுகிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையாருக்கு எழுதும்போது சொல்கிறார், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் என்ன செய்ய கடவது, இருக்க கடவது. கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? தாழ்மையின் சிந்தை. அருமையானே, அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷர் சாயலானார். தம்மை தாழ்த்தினார், தரை மட்டும். கடைசி ராபோஜனம் நடக்கிற வேளையில அவர் எழுந்திருந்து தன் போட்டிருந்த வஸ்திரத்தை கலைத்து அவர் ஒரு சீலையை கட்டி கொண்டு அறையில அவர் எல்லாருடைய பாதங்களை என்ன செய்தார், கழுவுகிறவராய் காணப்பட்டார். யூதருடைய வழக்கம், யாராயினும் ஒருவர் வீட்டுக்கு வருவார்களானால் அந்த வீட்டிலே காணப்படுகிற கடைசி அடிமை அல்லது வேலைக்காரன் தான் வருகளுடைய பாதங்களை சுத்திகரிப்பான். அவருடைய பாதரட்சைகளை அவிழ்த்து அவருடைய கால்களை சுத்திகரித்து அதற்கு பிறகுதான் வீட்டுக்குள்ளே அவர்களை வரவழைக்கிறவர்களாய் காணப்படுவதோட வழக்கம். இயேசு ஒரு அடிமையை போல சீஷருடைய பாதங்கள் ஒவ்வொன்றாய் கழுவினார். அதனால்தான் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நீர் என் கால்களை என்ன செய்யக்கூடாது, கழுவல் ஆகாது ஆண்டவரே. ஆனால் இயேசு சொன்னார், நான் உன் பாதங்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாத்திரம் இல்லை. தம்மை தாழ்த்தின அந்த சிந்தை நமக்கு உண்டா? இரண்டாவது காரியம், சிலுவையிலே பகைஞருக்காகவும் அவர் என்ன செய்தார், செபிக்கிறவராய் காணப்பட்டாரே. வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள், இவர்கள் பாவங்களை என்ன செய்யும், மன்னியும். நாம் மன்னிக்கும் சிந்தையுடையவர்களாக இருக்கிறோமா? அல்லது இன்னும் கசப்பும் வைராக்கியமும் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறதா? செத்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். செத்த பிறகு யார் மன்னிப்பா? ஆனால் பேச்சு எப்படி? செத்தாலும் மன்னிக்க மாட்டேன் அல்ல. ஒருவன் கிறிஸ்தவனாய் காணப்பட்டால் கிறிஸ்துவின் சுபாவம் அவனிலே என்ன செய்யணும், வெளிப்படணும். நாம் அவ்விதமாய் காணப்பட வேண்டியது அவசியம். நீ அடுத்த காரியத்துக்குள்ள கடந்து போக. நான்காவது காரியம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்திருந்தார்கள் பாருங்கள். அருமையானே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க தரித்திருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், கர்த்தருடைய வசனத்தில் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும். நாலாவது காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியை தரித்து கொள்ளும்படிக்கு அவர்கள் என்ன செய்திருந்தார்களாம், ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்து கொண்டிருந்தார். கிறிஸ்து அவர்களை பார்த்து விதமாய் சொன்னார். லூக்கா 24 அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே இங்க வசனம் சொல்லுகிறது இவ்விதமா, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை
இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவதற்கும் எருசலேம் நகரத்தில் என்ன செய்யுங்க, இருங்க. எங்கே இருந்து பலன் வரப்போகிறது? உன்னதத்திலே இருந்து ஒரு பலன் வரப்போகிறது. அருமையானவர்களே, அவர்கள் எல்லாரும் எருசலேமிலே போய் மேல் வீட்டிலே கூடினார்கள். வசனத்திலே நாம் விவிதமாய் வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்து ஜபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்திருந்தார்கள்? தரித்திருந்த ஏறக்குறைய 120 பேர் 10 நாளளவும் அவர்கள் தரித்திருந்தார்கள். காரணம் என்ன? உன்னதத்திலே இருந்து ஒரு பலன் வரப்போகிறது. அது யாரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதாம்? பிதாவினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னதான தீர்க்க தரிசனம் பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் அது என்ன செய்தது? நிறைவேறிற்று. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது வசனம் சொல்கிறது, அவர்கள் கூடியிருந்த வீட்டில பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் உண்டாகி அந்த வீடு முழுவதையும் என்ன செய்தது? நிரப்பிற்று. அல்லாமலோ அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் எல்லாரும் மேலும் வந்து என்ன செய்தது? அவர்கள் கண் காண அமர்ந்தது. அருமையாளே, அதை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அங்கே 2ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்கள். 2 அப்போஸ்தலர் 2:33. வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு, அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை என்ன செய்தார்? அவரே பொழிந்தருளினார். இயேசு சொன்னார், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு என்ன செய்வேன்? அனுப்புவேன். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? பொழிந்தருளி இருக்கிறார். சம்பூர்ணமாய் பொழிய பண்ணுகிற கர்த்தர். அவர்கள் எல்லாரும் ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர்கள். அருமையானே, உன்னதத்திலே இருந்த அந்த பலன் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. என்ன பலன் அடைந்தார்கள்? வசனத்திலே நான் வாசிக்கிறோம் இவ்விதமாக, அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாய் நிறுத்தப்பட்ட போதும் அவர்கள் என்ன செய்யல? பயப்படவே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். வாசல் மண்டபத்திலே காணப்பட்ட பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருந்த போது ஒரு வேலைக்கார பெண் வந்த அவரிடத்தில் சொல்கிறார், இவனும் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்தவன்? இருந்தவன். இயேசுவோடு கூட இருந்தவன். உடைய பேச்சு அது என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது என்று சொன்னார். பேதுரு சொன்னான், இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை என்று சொன்னான். இந்த வசனத்தை வாசிப்பீர்களா? நம்முடைய பிரயோஜனத்திற்காக இந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்திலிருந்து வாசி. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றால், சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அப்பொழுது வாசல் மண்டபத்திற்கு போன போது வேறொருத்தி அவளை கண்டு இவனும் நசரேயனா இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. அவன் பேச்சு யாருடைய பேச்ச போல இருந்தது? இயேசு பேசுவதை போல காணப்பட்டது. அதனால்தான் அந்த மனுஷன் சொல்லுகிறான்,
உன் பேச்சு உன்னை என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. நீ கலிலேயன். அவனோ மறுதலிக்கிறவனாய் காணப்பட்டான். 3 முறையும் மறுதலித்தான். ஆனால் இப்பொழுது ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போதோ அவன் சொல்லுகிறான் இவ்விதமாக, நீங்கள் ஆணியடித்து சிலுவையிலே கொலை செய்த அந்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். அதற்கு நாங்கள் யார்? சாட்சிகள். அல்லேலூயா. மறுதலித்தவன் இப்படி பேச காரணம் என்ன? கர்த்தருடைய உன்னதத்தின் பலன் அவன் மேல் என்ன செய்தது? ஊற்றப்பட்டது. வேதத்தில் நான் வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும்போது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவி அல்லையா, நான் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் தைரியமாய் யாரோடும் எவரோடும் பேசத்தக்கதான பலத்தையும் சத்துவத்தையும் நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். ஆயினாத்தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது இயேசு சொன்னார், உங்களை நியாயாசனத்திற்கு முன்பதாய் கொண்டு போகும் போது நீங்கள் என்னத்தை பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்று செய்யாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்திலே உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அருளப்படும். அருமையானவர்களே, பேச வேண்டியதை நம்முடைய வாயிலே போடுகிறவர் யார் என்றால் கர்த்தர். உங்கள் பிதாவின் ஆவியானவரே, உங்கள் பிதாவின் ஆவியானவரே இருந்து பேசுகிறவர், உங்களிலிருந்து என்ன செய்கிறார்? பேசுகிறவர். அப்படியெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவர் நாம் பயப்பட அல்ல, தைரியமாய் யாரோடும் பேசத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. இது கடைசி காலமாய் இருக்கிறது. பாவமும் அக்கிரமும் தேசத்தில் பயங்கரமாய் பெருகி கொண்டு இருக்கிறது. நாகரிக வஸ்துக்கள் ஏராளம், கஞ்சா, போதைப் பொருட்கள், அந்த போதை ஊசிகள், இன்னும் பாலியல் குற்றங்கள் பயங்கரமாய் பெருகி கொண்டு வருகிற இந்த காலகட்டத்தில் தேவ பிள்ளையே, இதற்கெல்லாம் நாம் தப்புவிக்கப்படும்படிக்கு தேவ ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியமாய் காணப்படுகிறார். இதை பார்க்கிலும் பெரிய காரியம், நாம் கிறிஸ்துவின் வருகையில தேவய காலமானத்தில் முழங்கும் போது உயிரோடு கூட மரித்த பரிசுத்தவான்கள் எழும்ப வேண்டுமானால், அல்லது உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால், கர்த்தருடைய வசனம் சொல்கிறது அவர்கள் ஆவியை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 8:11 வசனத்தில் வாசிக்கும் போது, அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் என்ன செய்வார்? உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுவார். இன்னைக்கு அநேகருக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. நம்ம அவங்கள போல இன்னமும் கஜா பஜா பேசணும்னு நினைக்கிறாங்க. அல்லையா, நீங்கள் யாரோடு பேசுகிறீர்கள் என்றால் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறாய் காணப்படுகிறீர்கள். இந்த ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ரோமர் 8:26 வசனத்தில் வாசிக்கும் போது, அன்று அந்தபடியே அந்த ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பலவீனங்களில் அவர் என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? உதவி செய்கிறவராய் இருக்கிறார். என்ன பலவீனம்? நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக நமக்குள்ளிருந்து என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவம் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறதுனாலே. நீ அடுத்த ஒரு காரியத்துக்குள்ள கடந்து போவோம், வாசிப்போம். அப்போஸ்தலர் 6:4 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6:4, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் என்ன செய்வோம்? அப்போஸ்தலர் சொன்ன ஒரு அறிக்கை.
நாங்கள் தரித்திருக்க வேண்டிய ஒரு காரியம். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும். ஒரு மனுஷன் தேவ வசனத்தை போதிக்க வேண்டுமானால் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். சும்மா வந்து வசனத்தை பேசினா ஒரு காரியம் நடக்காது, ஒரு சுக்கு நடக்காது. இன்றைக்கு வசனத்தை நான் பேசுகிறேன் என்று சொன்னால் இந்த வாரம் முழுவதும் தேவ சமூகத்தில் அதிகமாய் நேரத்தை செலவிட்டு இருக்கிறேன். ராக்காலத்தில் எழுந்து உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த வசனத்தை பேசுவதற்கு இன்றைக்கு எனக்கு பலன் தாரும், கிருபை தாரும். ஏன் பேசின வசனம் வீணாய் போகக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தெசலோனிக்க சபையாருக்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்தில், எங்கள் சுவிசேஷம் வசனத்தோடு மாத்திரம் அல்ல, அது வல்லமையோடு பரிசுத்த ஆவியோடு முழு நிச்சயத்தோடு உங்களிடத்தில் என்ன செய்ததே வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் அப்படிப்பட்டவர்களா இருந்தோம். அருமையானே, தேவ வசனத்தை பேசணுமானால் எனக்கு கற்றுக் கொடுத்த போதகர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ 1 மணி நேரம் தேவ வசனத்தை பேச வேண்டுமானால் 3 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்காதபடிக்கு நீ ஒரு நாளும் இந்த புல்ஃபிட்டில் ஏறாதே. ஏறினால் அது வெறுமையான ஒரு பிரசங்கமாயிருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து இருதயத்தை ஊற்றி, ஆண்டவரே நான் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தை, அது கிரியை செய்ய வேண்டும், அது பரிசுத்த ஆவியான ஒத்தாசையோடு புறப்பட்டு போக வேண்டும், அநேகருடைய காயங்களை ஆற்ற வேண்டும். மாத்திரமல்ல, கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அவர்களை என்ன செய்ய வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தையோடு கூட காணப்பட வேண்டியது ஊழியக்காரன். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரன் நிறைய பேர் எழும்பி இருக்காங்க, சத்தியத்தை பேசுகிறது இல்லை. சத்தியத்திற்கே சத்தியம் அறியாமலேயே பல காரியங்களை பேசுகிறாய் காணப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, வேத வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் என்ன செய்யுங்க, முதலாவது அறிந்து கொள்ளுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதே. வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள், விழித்திருக்கிறவர்களானபடியினால். அருமையானே, அவர்கள் விழித்திருக்கிறார்கள். எதற்கு? உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணும்படி விழித்திருக்கிறார்கள். ஒரு ஆத்துமாவாயிலும் பின்மாறி போகக்கூடாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரமாய் விலகி போகக்கூடாது என்று உத்தரவாதம் பண்ணலாய் தேவ சமூகத்தில் அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பிரதான ஆசாரியனாய் ஆரோன் தன்னுடைய மார்பிலே மார்பதக்கத்தை பதித்திருப்பான். 12 கற்கள் அதில் பதிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கற்களிலேயும் ஒரு கோத்திரத்தினுடைய பெயர் காணப்படும். ரூபன், சிமியோன், இசக்கார், யூதா, இப்படி 12 கோத்திரத்துடைய பெயர்களும் எழுதியிருக்கும். ஆரோன் தேவ சமூகத்தில் போய் ஒவ்வொரு கல்லின் மேலும் தன் விரலை வைத்து கர்த்தரிடத்தில் மன்றாடுகிறவனாய் காணப்படுவான். ஊழியக்காரனுடைய பொறுப்பு சாதாரணமானதல்ல. இன்னைக்கு அநேகர் நினைத்திருக்கிறாங்க, பைபிளை எடுத்துட்டா போதும் எல்லாம் ஊழியக்காரன். இல்லை, ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ண வேண்டும். அதனால் தன் யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறார், உங்கள் அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில் அநேகர் என்ன செய்யாதிருப்பீர்களா, போதகர் ஆகாதிருப்பீர்களாக. எனக்கு இந்த ஊழியம் என்பது கொஞ்சம் கூட பிடிக்காத ஒன்று. என் வாலிப பிராயத்தில் முற்றிலும் நான் விரும்பாத ஒரு காரியம் உண்டானால் கர்த்தருடைய ஊழியம். ஆனால் கர்த்தர் என்னை விடவில்லை. என்னை தாயின் கற்பத்தில் தெரிந்து கொண்டபடியினாலே இந்த கனத்துக்குரியதான ஊழியத்தை செய்யும்படிக்கு கர்த்தர் என்னை அழைத்தார். அவரால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டபடினால்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் இதுவரைக்கு நிற்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த 52 வருஷ ஊழியத்தில் கர்த்தருடைய மிகுந்த கிருபை தான் என்னை தாங்கி இருக்கிறது. நான் திரும்பி பார்ப்பேன் என்று சொன்னால்
நான் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு கடினமானவைகள். ஆனாலும் கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்து என்னை நடத்தி வந்திருக்கிறார் என்றால் அவருடைய சுத்த கிருபை. அதனால் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தை, நாங்களோ தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாக என்ன செய்வோம், நாங்கள் மற்ற வேலையை செய்கிறது இல்லை, இந்த வேலையை செய்வோம். அடுத்த காரியத்துக்குள்ள போவோம். வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20:17. நீங்கள் அல்ல, யூதா கோத்திரத்தாரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நல்ல கவனிங்க, யோசபாத் ராஜ்யபாரம் பண்ணுகிற காலகட்டத்தில் அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் ஆகிய 3 கூட்டத்தார் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தத்திற்கு கடந்து வந்தார்கள். கடந்து வந்த வேளையிலே அவன் செய்த காரியம், யூதா எங்கும் என்ன செய்தானாம், உபவாசத்தை கூறுவிக்கிறவனாய் காணப்பட்டான். யுத்த காலத்தில் உபவாசம் என்று சொல்வது மிகவும் கடினமான ஒன்று. யுத்தம் பண்ணுகிற நன்றாய் புசித்திருந்தால்தான், நன்றாய் ஆகாரம் புசித்தால்தான் யுத்தம் செய்ய முடியும். ஆனால் யோசபாத்தோ யூதா எங்கும் என்ன செய்தானா, உபவாசத்தை அறிவித்து கர்த்தரை தேட ஜனங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தான். அதற்கு பின்பு நான் வசனத்தில் வாசிக்கிற வேளையில் அவன் யுத்த களத்தில் பாடகரை என்ன செய்தான், நிறுத்துகிறவனாய் காணப்பட்டான். வேடிக்கையான ஒரு காரியம்தான். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. யாருக்கு? எகாசியேல் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷனுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்பட்டது. அந்த வார்த்தை தான் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா புத்திரரே, எருசலேமின் குடிகளே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த காலை வேளையிலே நான் ஒன்று சொல்கிறேன், அவர்கள் எல்லாரும் தரித்திருந்தார்கள். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரராக யுத்த களத்தில் கர்த்தரை பாடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். வசனத்தை பாருங்கள், 21, 22 வசனம் வாசிக்க வேண்டாம். அவர்கள் எல்லாரும் கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கின போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை பாருங்கள், அங்கே 22வது வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் வந்த அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாரை ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு விழும்படிக்கு செய்தார். இவங்க வேடிக்கை தான் பார்த்தாங்க, வேற ஒன்றும் செய்யலை. கர்த்தரை பாடி துதித்து கொண்டே இருந்தார்கள். இந்த காலையில் ஒன்று சொல்லுகிறேன், நமக்கு விரோதமாக என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் செய்த காரியம் அங்கே வசனத்தில் என்ன வாசிக்கிற வேளையிலே வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் பார்க்க முடியும். 24வது வசனத்தில் பிந்தின பகுதியை பாருங்கள். இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் காணப்பட்டார்கள், ஒருவரும் என்ன செய்யல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்காது. ஒரு வழியாய் அவர்கள் வந்தாலும் 7 வழியாய் அவர்கள் என்ன செய்கிறவர், திருப்பி அனுப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனத்திற்காக எகிப்தை விட்டு புறப்பட்ட போது பார்வோனோடு யுத்தம் செய்த அதே கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு காணப்படுகிறார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் நமக்காக கிரியை செய்கிறவர். 46ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அவர் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய கர்த்தர். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட என்ன செய்கிறார்,
இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை வழிநடத்துகிறவர். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அவருடைய காரியங்கள் என்ன செய்யாமற் போகும்? வாய்க்காமற் போகும். நேரம் இல்லாதபடி நான் அடுத்த காரியத்துக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். வாசிப்போம். எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 6:11. கனியற்ற அந்தகார கிரியை 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், யாரோடு கூட வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? பிசாசின் தந்திரங்களோடு. பிசாசு தந்திரக்காரன் என்று நன்றாய் அறிந்திருக்கிறோம். தன்னுடைய தந்திரத்தினாலே தான் அவன் வஞ்சிக்கிறவனாய் காணப்பட்டான். யாரை? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. அருமையானே, அதை போல கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனது கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன செய்திருக்கிறேன்? பயந்திருக்கிறேன். இந்த காலையிலே அந்த பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று பவுலடியார் கொரிந்து சபையாருக்கு சொல்கிறார். பிசாசின் தந்திரங்களை அறிந்திருப்போமானால் அவனை எளிதாய் ஜெயிக்கலாம். அவனை ஜெயிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இங்கே வசனம் சொல்கிறது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்க. நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க அந்த சர்வாயுத வர்க்கத்தை என்னவென்று சொல்லி. கர்த்தர் நல்லவர் பிரியமானே. இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டோமானால் பிசாசின் ஆயுதங்கள் ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? அணுகாது. 5 ஆயுதங்கள் பிசாசு நம்மை காயப்படுத்தாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள. ஒரே ஒரு ஆயுதம் மட்டும்தான் அவனோடு கூட எதிர்த்து நிற்க. அது என்னது? ஆவியின் வசனமாகிய பட்டயம், திருவசனமாகிய பட்டயத்தை உங்கள் கையில என்ன செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. 17வது வசனம் பாருங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம் நமக்கு தேவை. தேவ வசனமாகிய பட்டயம். இன்னைக்கு தேவ வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோமா? இயேசு தனக்கு விரோதமாய் சோதிக்கும்படி வந்த பிசாசை எதிராலே ஜெயித்தார் தேவ வசனத்தினாலே. அதற்கு பின்பு அவர் ஓடி போய்விட்டார். அதை போல தேவ வசனத்தை கொண்டுதான் நாம் யாரை ஜெயிக்க முடியும்? பிசாசை ஜெயிக்க முடியும். சுய பக்தியினாலோ சுய பலத்தினாலோ நான் ஒரு காலம் பிசாசை ஜெயிக்க முடியாது. தேவ வசனத்தை கொண்டு. அதனால்தான் சொல்லுகிறேன், தேவ வசனத்தை அதிகமாய் படியுங்கள், கேளுங்கள். எவ்வளவு வசனத்தை நீங்கள் கேட்கிறீங்களோ அவ்வளவாய் உங்களுடைய உள்ளான மனுஷன் என்ன செய்வான்? பலன் கொள்ளுகிறவனாய் காணப்படுவான். இது கடைசி காலமாய் காணப்படுகிறது. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அவன் அறிந்து பயங்கரமாய் கிரியை செய்கிற காலகட்டம். ஆகையால் வசனத்தினால் நம்முடைய இருதயம் நிரம்பட்டும். சங்கீதக்காரன் சொல்லும் போது 37ஆம் சங்கீதம் 31வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார். 37ஆம் சங்கீதம் 31வது வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் அவன் நடைகளில் ஒன்றும் என்ன செய்வதில்லை. அவன் தேவன் அருளிய வேதம் எங்கே இருக்கணும்? அவன் இருதயத்திலே காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தேவ வசனத்தினால நிரப்புகிறோமா? கடைசியா நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிப்ப 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 53
அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். நாம் தரித்து கொள்ள வேண்டிய மற்றொரு காரியம், நல்ல கவனிங்க, அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். எது அழிவுக்கு ஏதுவானது? இந்த சரீரம். சாவுக்கு ஏதுவானது எது? இந்த சரீரம். அருமையானே, அற்ப சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சரீரம் எதை தரித்து கொள்ள வேண்டும்? அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும். அழியாதது எது? நித்திய ஜீவன் ஒன்றே. நீங்க வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. சாவுக்கு எதுவாக இந்த சரீரம் சாவாமையும் அழியாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மரணம் ஜெயமாக என்ன செய்யப்படும்? விழுங்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறதே. அழிந்து போகிறதற்கு ஏதுவான இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ள வேண்டுமானால் நாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் முதலாவது ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய திருநாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும். மூன்றாவது காரியம், அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். நான்காவது, சபையிலே தரித்திருக்க வேண்டும். ஐந்தாவது காரியம், ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று கர்த்தருடைய அப்போஸ்தல உபதேசங்களை கை கொண்டவர்களாய் வேறுபாட்டிலே நாம் ஜீவிக்க வேண்டும். உலகத்தை விட்டு வேறு பிரிந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம் யாருக்குள்ள உண்டோ அவர்களை சேர்க்கும்படியாய் நம்முடைய மனவாளனா இயேசு சீக்கிரமாய் வெளிப்படுவார். அவருடைய வருகையிலே எக்காலம் துணிக்கும் போது முதலாவது மரித்த பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள்? உயிரோடு கூட எழும்புவார்கள். அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரம் வேறொரு புத்தன் சரீரமாய் மாற்றப்பட்டு வெளியே வரும். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபம் ஆக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து அவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் ஒன்றாய் இயேசுவை சந்திப்போம். இதற்குத்தான் இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அருமையானே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரம் புதிதாக்கப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால் தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. இந்த சரீரம் ஒரு நாளிலே விண்மயமாய் மாறப்போகிறது. அங்கே பரலோகத்திற்கு ஏற்ற சரீரமாய் கர்த்தர் நம்முடைய சரீரத்தை மறுரூபப்படுத்துவார். இந்த பழைய சரீரம் எல்லாம் ஒளிந்து போகும். ஆகையால் அந்த சரீரத்தின் சாயலை பெற்றுக்கொள்ள, விண்ணவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள நாம் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலையில் கர்த்தருடைய ஆவியான் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்போம். தேவ சத்தத்தை கேட்க, நம்மை குறித்த திட்டத்தை அறிய நாம் தரித்து நிற்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இரண்டாவது, புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கேட்டுக்கு ஏதுவான பழைய மனுஷனை, ஆக்கினைக்கு ஏதுவான பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம், கிறிஸ்து இயேசுவை ஞானஸ்நானத்தின் மூலமாய் தரித்து கொள்ள வேண்டும். நாலாவது காரியம், நாம் பலனடையும்படியாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்தில் தரித்திருக்க வேண்டியது அவசியம். ஐந்தாவது காரியம், ஜெபத்திலும் போதனையிலும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் தரித்திருக்க வேண்டியது அவசியம். ஆறாவது காரியம், அங்கே ரட்சிப்பை காணும்படிக்கு, தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறதை காணும்படி தரித்து நிற்க வேண்டியது அவசியம். ஏழாவது காரியம், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து பிசாசோடு எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எட்டாவது காரியம், அழிவுள்ளதாக இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும்.
அந்த தரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக நாம் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டவர்களாய் பரிசுத்தத்தை காத்து கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டியது அவசியம். இவ்விதமாய் நாம் தரித்திருப்போமானால் ஒரு நாளில் நம்முடைய மணவாளனாய் இயேசு வருவார். அப்பொழுது அவரோடு கூட நாம் சேர்க்கப்பட்டு நித்தியத்தில் யுகாயுகமாய் அவரோடு கூட நாம் வாழ முடியும். அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அங்கே கிளேசம் இல்லை, வருத்தம் இல்லை. அவரோடு காணப்படுகிற பாக்கியம் மேன்மையானது. அந்த பாக்கியத்திற்காய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஜெபிப்போமா? மகா இரக்கம் ஸ்நேகரே, இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையிலே உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எளியவர்களாய் எங்களுக்கு கர்த்தர் தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தரித்து கொள்ள வேண்டிய காரியத்தை குறித்து இன்றைக்கு எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் இவைகளை தரித்து கொண்டவர்களாய் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்கு. எங்கள் ஒவ்வொருக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை இருக்கட்டும். நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.